ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 21, 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடியதான பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய மிக 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 உயர்ந்த ஒரு புண்ணியமான ஒரு தினத்தை பற்றி, விரதத்தை பற்றி நாம் ஒரு சிறு பதிவாக நாம் சிந்தனை செய்ய போகிறோம். அதாவது பானு சப்தமி அப்படின்னா என்னன்னா, பானு அப்படின்னா சூரியன், பிரகாசம் அளிக்கக்கூடியவர், வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவர், துன்பத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பெயர். பானு அப்படின்னா பிரகாசத்தை அளிப்பவர் அப்படின்னு பொருள். சப்தமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு 7வது நாள் வரக்கூடியது சப்தமி அப்படின்னக்கூடிய திதி. அப்படி சப்தமி திதியும் பானுவாசரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடியதான அரிதான சுபதினம், புண்ணிய தினம், விரத தினம் பானு சப்தமி என்று சொல்லப்படுகிறது. இந்த பானு சப்தமியானது கிரகணம் போன்றதான புண்ணிய தினத்திற்கு ஒப்பான புண்ணிய தினம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கள் எல்லாமே மிக 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 உயர்ந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடிய தினங்கள். அந்த சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான மிக உயர்ந்த ஒரு நாள் இந்த பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே புண்ணிய புண்ணிய நாளிலே நாம என்னென்ன செயல்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன தானங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன ஜபங்கள் செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக இந்த பானு சப்தமி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் ஜோதிடத்திலே ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தின் மீது நிறைய ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நாட்டம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பானு சப்தமி விரதத்தை கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் ரொம்ப நல்லது. அதாவது இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை பூராவுமே ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு சூரியனுடைய அருள் அந்த ஜாதகரின் வசம் இருக்க வேண்டும். சூரியன் அருள் இருந்தால்தான் ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒருத்தர் வந்து ஆரோக்கியமா இல்லை, அனாரோக்கியமாக இருக்கார், வியாதி வந்துட்டே இருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருக்கு வந்து சூரியனுடைய பலன் இல்லை அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதே போல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுய முயற்சி, சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம், இப்படி சுயத்தை சார்ந்தது அனைத்துமே சூரியன் வந்து நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு வரமாகும். அதாவது ஜோதிஷத்துல, ஜாதக சாஸ்திரத்துல வந்து சூரியனை வந்து நாம ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றது உண்டு. பித்திருக்காரகன், ஆத்மகாரகன். ஆத்மா அப்படின்னா தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுயம். சுயம் அப்படிங்கிறது சரியான தமிழ் வார்த்தை. சுய நம்பிக்கை, சுய ஒழுக்கம் இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்க எல்லாருமே இந்த பானு சப்தமி விரதத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அதோட அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஸ்திரமான ஒரு உத்தியோகம், சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இந்த பானு சப்தமி விரதத்தை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். விரதம் அப்படின்னா ரொம்ப கடினமாலாம் இல்லை, ரொம்ப இலகுவான ஒரு விரதம் இந்த பானு சப்தமி விரதம். இந்த பானு சப்தமி வரக்கூடியதான ஜூன் 21 என்ன செய்யணும் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் உதிச்சிடணும். அதாவது கண் விழித்து விட வேண்டும், தூக்கத்திலிருந்து எழுந்துடணும். காலம்பர பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4:30 6 அப்படின்னக்கூடியது பிரம்ம முகூர்த்தம் சொல்றேன் இல்லையா. அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்திலே துயில் எழுந்து, தூக்கத்திலிருந்து எழுந்து நீராட வேண்டும். தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். குளிக்கிறது அப்படின்னாலுமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனையறதுக்கு பேர் தான் குளியல் அப்படிங்கிறது. நாம பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அமாவாசை, புதன்கிழமை, சனிக்கிழமை, பௌர்ணமி, விரத தினங்கள் இப்படி தான் நம்ம தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. குளியல் அப்படின்னாலே தலையிலேருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனையறதுக்கு, தண்ணியினால, தீர்த்தத்தினால நனைக்கப்படுவதற்கு பேர் தான் குளியல் அப்படிங்கிறது. அப்படி இந்த பானு சப்தமி அன்னைக்கு காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தில் தீர்த்தமாடிட்டு சுத்தமான வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். புது வஸ்திரமா இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லைனா கூட சுத்தமான ஒரு வஸ்திரத்தை உடுத்திக்கணும். காலம்பர சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அர்க்கியம், சூரியனுக்கு ஜலம் விடுறது, தீர்த்தம் விடுறது, அர்க்கியம் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்க்கியம் விடக்கூடிய பழக்கம் இருக்கிறவர்கள் சூரிய உதயத்தின் பொழுது அர்க்கியம் விடலாம், காயத்ரி ஜபம் பண்ணலாம். இந்த காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரம் தீட்சை ஆகலை அப்படின்னா இங்கே மேலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாராயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ஒரு சூரிய ஸ்துதி. அகஸ்தியர் ராமருக்கு உபதேசம் பண்ணது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை வந்து காதால கேட்கலாம். இல்லை அப்படின்னா பாசுரங்கள், எம்பெருமான் மகாவிஷ்ணுவை துதிக்கக்கூடியதான பிரபந்தங்கள், பாசுரங்கள் இதெல்லாமே பாராயணம் பண்ணலாம். நம்பெருமானான சிவபெருமானை துதிக்கக்கூடியதான கோளறுபதிகம், தேவாரம், திருவாசகம், முருகப்பெருமானுக்கான ஸ்தோத்திரங்கள், அருணகிரிநாதர் இயற்றிய ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் இதெல்லாமே வந்து நம்ம பாராயணமாக வச்சுக்கலாம். பாராயணம்னா மனசு ஒருமித்து வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் படிக்கக்கூடியதான், இறைவனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்து படிக்கக்கூடியதற்கு பேர் தான் பாராயணம் அப்படின்னக்கூடியது. அப்படி 6 மணிக்கு ஆரம்பிச்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் நம்ம பாராயணம் பண்ணலாம். தெரிஞ்சது எல்லாமே பாராயணம் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களோட இஷ்டமூர்த்தி, பிடிச்ச சாமி யாராவது ஒருத்தர் இருப்பா இல்லையா, பிள்ளையாரோ, பெருமாளோ, சிவனோ, முருகப்பெருமானோ, அம்பாலோ, யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு திருநாமம் பெயரை எடுத்துக்கிட்டு அதையே திருப்பி 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 ஒரு 108 தடவையோ, 1008 தடவையோ, 33 தடவையோ எவ்வளோ தரம் ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை தரம் மந்திர ஜபம் செய்யலாம். மந்திரம் உபதேசமாக இருந்தது அப்படின்னா
உபதேசம் பெறப்பட்ட அந்த மந்திரத்தை எவ்வளோ ஜபம் செய்கிறோமோ அவ்வளோ சித்தியாகும். இல்லை எந்த குறிப்பிட்ட மந்திரமும் உபதேசம் ஆகலை அப்படின்னா இறைவனுடைய திருநாமம் ராம ராமா, கிருஷ்ண கிருஷ்ணா, சிவசிவா, முருகா முருகா, ஸ்கந்தா, அம்பிகா, அம்பா, ஓம் சக்தி, எந்த ஸ்தோத்திரம் எந்த திருநாமம் தெரியுதோ அந்த இறைவனுடைய திருநாமங்கள்லாம் எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் ஜபம் செய்யலாம். அதற்கு பிறகு வரக்கூடியதான் மிக மிக முக்கியமான தானங்கள் அப்படின்னு கூடியது. தானம் தர்றது ரொம்ப விசேஷம். பானு சப்தமி அன்னைக்கு இன்றைய தினம் தரக்கூடியதான வசதியான தானம் என்ன அப்படின்னா, வீட்டிலே செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல். நம்ம தைப்பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எப்படி ரொம்ப சுத்தமாக சுவாமியை பகவானை மனசில் பிரார்த்தனை செஞ்சு சூரியனை பிரார்த்தனை செஞ்சு பொங்கல் செய்வோமோ அதே போல் பானையிலையோ வெங்கல பானையிலையோ சுவாமிக்குன்னு ஒரு பானை எடுத்து வச்சுருப்போம். அந்த பானையில் நல்லா பால் விட்டு, இல்லை அப்படின்னா வீட்டில் உங்கள் வழக்கப்படி நம்ம வழக்கப்படி எப்படி நம்ம பொங்கல் செய்வோமோ அது போல் சக்கரை பொங்கல் நல்லா செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு விக்கிரகங்களுக்கெல்லாம் முதல்ல நைவேத்தியம் திருவாராதனம் செஞ்சிடணும். அதுக்கப்புறமா அதை பிரசாதமாக நாமளும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அந்த சக்கரை பொங்கல் தரலாம். தருவதே பெரிய தானம், சக்கரை பொங்கல் தானம். அதுக்கப்புறமா எளியவர்கள் வறியவர்கள் கோவிலில் அர்ச்சகருக்கோ சுவாமிக்கோ வஸ்திரதானம் செய்யலாம். யாருக்கு வேணால் செய்யலாம். யாரும் இல்லையா கோவிலுக்கு செய்யலாம். யாருக்காவது நீங்கள் குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ தேவைப்படுறவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறதா இருந்தால் துணிமணி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப வசதியானது. அதற்கு பிறகு வெல்லம் தானம் செய்கிறது. ஜாகரின்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ட வெல்லம், பொங்கலுக்கு சேர்க்கக்கூடிய வெல்லம், ஒரு முழு வெல்லம் உருண்டையாக இருக்கும். அந்த வெல்லத்து கூட எவ்வளோ தட்சணை வைக்க முடியுமோ அவ்வளோ பணம் வைத்து கோவிலுக்குன்னு பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணுறது. குடதானம் சர்வ பாப விநாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனைத்து பாபங்களும் சங்கடங்களும் வியாதிகளும் துன்பங்களும் இந்த வெல்லத்தை தானம் செய்வதால் நம்மளுக்கு தீருகின்றது. சூரியனுக்கு மிக மிக பிரீத்தியாக அமைகின்றது. சூரியனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா வெல்லம் தானம் செய்யலாம். அதற்கு பிறகு அன்னதானம், புத்தக தானம். படிக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் புஸ்தகம், புக்ஸு, நோட் புக்ஸு, பேனா, பென்சில் வாங்கி யாருக்காவது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தேவையானவங்களுக்கு கொடுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் ஒரு ஜோதிஷ புஸ்தகம், ஜோதிட சார்ந்த ஒரு புஸ்தகமோ பஞ்சாங்கமோ வாங்கி அந்த புஸ்தகம் பஞ்சாங்கங்களை யார் முறையாக உபயோகப்படுத்துவாங்களோ அவங்களுக்கு நாம் தானமாக தரணும். இந்த புஸ்தகம் வஸ்திரமாக இருக்கட்டும், வெல்லமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சும்மா கொடுக்கறத விட எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஒரு தட்சணை, ₹1, ₹2, ₹5, ₹10, ₹50 இப்படி பணத்தோடு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி எவ்வளோ தட்சணை, எவ்வளோ பணம் முடியுமோ அதுக்குள்ளே புக் மார்க் மாதிரியோ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்படி செய்வதனால முதலியே சொல்லப்பட்டதை போல நம் சுய முன்னேற்றம், சுயம் அப்படின்னக்கூடியதில் வாழ்க்கையில் ஒரு சுய முன்னேற்றம், மனோரீதியான முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இப்படியானது நம்மை வந்து சேரும் என்பதில் சிறிதும் நம்மளுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஆகவே வரக்கூடியதான இந்த மிக 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 அரிய வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம் என்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21, 2026 மறந்துட வேண்டாம். மிக சுலபமான இந்த பானு சப்தமி விரதத்தை நாம் கடைபிடித்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது முதலில் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு கிடைக்கும். நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறதே கொஞ்சமும் இருக்காது. ஜோதிஷம் கற்கக்கூடியவர்கள் இந்த ஆதித்ய ஹிருதயம் பாராயணம், பானு சப்தமி விரத அனுஷ்டானம் இதெல்லாமே செய்கிறாங்க அப்படின்னா ஜோதிட கலைகளில் வல்லுநராகக்கூடிய திறனை சூரிய பகவான் நம்மளுக்கு அளிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அனைவரும் இந்த பானு சப்தமி விரதத்தை கடைபிடித்து வாழ்வில் ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சி, ஆனந்தம், பாதுகாப்பு அனைத்தையும் எல்லாம் வல்ல சூரிய நாராயணனின் அருளால் கிடைக்கப் பெறுவோம் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம்